பெரியாரை இழிவுபடுத்தும் சீமானை கண்டிக்கிறோம்னா பெரியாருடைய புகழை நீங்கள் பாடியிருக்கலாம். என்ன நீங்கள் புகழ் பாடுவீங்க? பெரியார் வந்து கல்லு கடை எதிர்ப்பு போராட்டத்திலே 10,000 தென்னை மரங்களை வந்து வெட்டி வீசினார் அப்படின்னு கேட்பான்ல தமிழன். லூசு, கல்லுக்கடை எதுக்கணும்னா கல்லுக்கடை எதுக்கலாம். எதுக்கு தென்னை மரத்தை வெட்டுற? தென்னை மரம்னா கல் மட்டும் தான் தெரியுமா? யானைக்கு எவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்குது, யானை என்ன பிச்சை மட்டும் தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. தென்னையிலேருந்து உங்களுக்கு வந்து தேங்காய் கிடைக்கும், அதுலேருந்து உங்களுக்கு வந்து இளநீர் கிடைக்கும், அதுலேருந்து உங்களுக்கு தென்னை மட்டை கிடைக்கும், ஓலை கிடைக்கும், எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதையும் பார்க்காம தென்னையை பார்த்தவன் உனக்கு கண்டு தான் தெரியுதுன்னா அப்போ உன்னுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கு அப்படின்னு கேள்வியை அவன் எழுப்புவான். ஒரு பெண்ணியம் போற்றணும் அப்படின்னா பெண்கள் வந்து ஆணுக்கு நிகராக மாறணும்னா கற்பப்பை எடுத்துரு. அந்த பைத்தியக்காரா, பெண் ஆணுக்கு நிகராக மாறணும்னா பெண் படிக்கணும், பெண் பொது வழிக்கு வரணும், பெண் வேலைவாய்ப்பு வரணும், பெண்ணும் அறிஞராக மாறணும், பெண்ணும் பேராசிரியர் ஆகணும், பெண்ணும் வந்து புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபடணும், அவள் சமத்துவம் மாறணும். நீ வந்து கிப்பி வச்சுக்கோ, முடியை கட் பண்ணிக்கோ, நீ ஆம்பளை மாதிரி சட்டை போட்டுக்கோ. ஆம்பளை மாதிரி சட்டை போட்டால் ஆணும் பெண்ணும் நிகராக போடல, ஆணுக்கு நிகராக பெண் படிக்கணும்ல, சமூக அந்தஸ்து பெறணும்ல, சமத்துவம் பெறணும்ல. அந்த கருத்துக்களை வந்து பெரியார் ராமசாமி பேசலையே. இது மறுப்பு சொல்கிற கூட்டமாக இல்லை. அண்ணன் சீமானை எப்படியாவது இழிவுபடுத்திடலாம் நினைத்து கொண்டு முழுக்க பொய்யை பேசக்கூடிய ஒரு கூட்டமாக முடிஞ்சுது.